அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பெரிய தம்பி, பொது மேலாளர் 4M ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனம். எங்களுடைய நிறுவனம் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. செத்தும் கொடுத்தார் வள்ளல் சீதக்காதி பரம்பரையில் வந்த திருமிகு அப்துல் காதர் புகாரி அவர்களும் அவருடைய துணைவியார் மரியம் அப்துல் காதர் துணைவியார் அவர்களும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளினுடைய வறுமையை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2400 குழுக்கள் சென்னையில் இயங்கி வருகிறது. இதுவரைக்கும் 289 கோடி ரூபாய் லெண்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம், கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். இது இந்தியன் பேங்க், IOB, சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி ஆகிய வங்கி கிளைகள் மூலமாக வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 39 கோடி வாங்கியிருக்கோம். இது வங்கி கடன் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, கணவனால் கைவிடப்பட்டவ அந்த மாதிரி பெண்களை செலக்ட் பண்ணி ஸ்லம்ல பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுகாதார கல்வி, அதாவது பரவும் நோய் எது, பரவாய் நோய் எது, எய்ட்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்தெந்த மாதிரி இல்லாத இது ஒன்று வைக்கணும், மக்கள் இது நீக்கணும் அப்படின்ற மாதிரியா ஒரு இது சுகாதார கல்வி போதிச்சுட்டு வரோம். அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரவு நேர காப்பகங்கள் 2 வாங்கிட்டு இது பண்ணியிருக்கோம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் காப்பகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை மாநகராட்சி மூலமாக பண்ணியிருக்கோம் 2009. அது பார்த்தீங்கன்னா அந்த காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா சாலையோரங்களில் வசிக்கிற, வீடு இல்லாமல் வசிக்கிறவங்க, வீட்டில் புறம் தள்ளப்பட்டவர்கள், அவங்கள நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஹோமில் கொண்டாந்து அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஃபேமிலியோட அடாப்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னு ஃபேமிலியோட இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களில் கற்றுக் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை கிரியேட் பண்ணோம்னா பேங்க்ல இருக்கணும். அவங்க நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, ஏதாவது ஆதார் இல்லைனாலும் சரி அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறோம். வெளியூர்ல வர்றவங்களும் இங்கே நிறைய பெனிஃபிட் அடைகிறாங்க. இது வரைக்கும் ஒரு 1000த்துக்கு மேலே எங்கள் ஹோம்ல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இது போக ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பெண்கள் காப்பகம் இருக்குது. ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் இப்போ காப்பகத்தில் வெளியில் ப்ரெக்னென்ட் ஆனவங்க வர்றவங்க இங்கே இந்த ஹோமில் அந்த வர அட்டண்டர்ஸ் தங்கிக்கலாம். அவங்களுக்கு சப்பாத்தி மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இதுவும் சென்னை கார்பரேஷன் தான் இருக்கோம். இங்கே மந்தவெளி காப்பகத்தை பொறுத்தவரை 3 வேளை உணவு நாங்கள் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். நல்லா சிறப்பாக இயங்கிட்டு இருக்கோம். இது போக இவங்க சீதக்காதி பரம்பரையில் மேடம் மரியம் அப்துல் காதர் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வறுமையில் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஒரு 35 தையல் மிஷின் கொடுத்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஒரு 25 மிஷின் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் மேக்கிங் மிஷின் இதுன்றக்காண்டி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒரு இன்னோவேட்டிவாக செய்யணுன்றக்காண்டி பண்ணியிருக்கோம். இதனால் பெண்களை நிறையா படிச்சுட்டு நிறையா பண்ணிட்டு இருக்கவங்க, இதில் வறுமையில் வர்றவங்க, தன்னோட பசங்களை படிக்க வைக்கிறது நிறைய முன்னேற்றத்தில் அந்த மாதிரி நிறைய முன்னேறி போயிருக்காங்க. உண்மையிலே குறிப்பாக இந்தியன் பேங்க் எங்களுக்கு நிறையா சப்போர்ட்டாக இருக்காங்க. உண்மை இந்த வருஷத்துலேயே நிறைய லோன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்தியன் பேங்க் தான். எங்களை சேர்த்துப்பட்டு மைக்ரோசெட் மேடம் அமிர்தவள்ளி மேடம் ப்ளஸ் மைக்ரோசெட் 2 நர்மதா மேடம், இவங்க 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா லோன்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக இருக்குது எங்கள் குழுக்கள். மேலும் இன்னும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா ரெடியாக இருக்கோம். இந்த உலக மகளிர் தின விழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி.
வந்துட்டேன். தமிழ்நாட்டிலே சென்னையிலே நான் ஒரு ஆள் மட்டும் தான் ஃபீல் பண்ணி வந்தேன். நெக்ஸ்ட் இப்போ ஜனவரி 26 எம்எஸ்சில குடியரசு தின நிகழ்ச்சிக்கு யாரை எவ்வளவு இருக்கோ யாருமே தேர்ந்தெடுக்கல. டோரஸ்ல இந்த அழகா அமைப்புள்ள அகன்பாதி ஒரு ஆளுக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் யோசிக்கவே இல்லை. நான் உண்மை இல்லைன்னா யாருக்கு வழிகாட்டுவா சொந்தக்காரங்க வழிகாட்டுல எங்க அம்மாவுமே யூஸ் பண்ணோம். அவங்க நம்பி சொல்லுங்க கடையில நீ பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இது வரைக்கும் பண்ணிட்டாங்க. நான் போனா பின்னாடியே ஒரு வாசல் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு நன்றி. இறைவனுக்கு பதில். கோ அமிர்தவள்ளி, இந்தியன் வங்கி சேட்பட் வங்கி மேலாளர். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மார்ச் 9, 2026 ஆண்டு நமது 4MT ட்ரஸ்டின் மூலம் நமது உலக மகளிர் தினம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரௌண்ட் 400 மற்றும் 500 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புற மைக்ரோசாட் சென்னை 1 மற்றும் மைக்ரோசாட் சென்னை 2 மேனேஜர்களும் கலந்து கொண்டனர். மற்றும் 4MT ட்ரஸ்டின் ஹெட் மேடமும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக 2 மணி நேரம் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டதில் சிறப்புற மகிழ்ச்சி அடைந்தோம். மற்றும் எங்களது வங்கியில் அதிக கடன்கள் கொடுக்கின்றோம். அந்த கடன்களின் மூலம் வெகு மகளிர்கள் சிறப்பு அடைகின்றனர். இந்த மகளிர்கள் அனைவரும் சிறந்த தொழில் முனைவோர்களாக மாறுமாறு நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டோம். சோ இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்று முடிவடைந்தது. கவலைப்படாது. வருவாங்க, நல்ல காசோட கட்டுவாங்க. ஒரு குழு எத்தனை வருஷம் ரன் பண்றாங்க, நாம மட்டும் இப்படி கட்டுறோமே அப்படின்ற ஒரு ஏன் எனக்குள்ள இருக்கும். நாம அந்த இடத்துல எப்படி வரப்போறதும் எனக்கு இருக்கும். ஆனா இந்த 10 வருஷத்துல நான் இன்னைக்கு போய் கட்டுற காசோட தொகை பாத்தீங்கன்னா 2,80,000 கிட்ட போய் கட்டுறேன். ஒரு டைமும் 2 வாட்டி போவேன், ஒரே டைமும் போவேன். அப்படி என்னோட குழு நான் வளர்ச்சடைய வச்சிருக்கேன். என்னோட குழு மெம்பர்ஸும் எனக்கு ஒத்துழைப்போட இருந்திருக்காங்க. ஆனா இப்ப லாஸ்டா ஒரு சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால நான் சொல்ல வரேன். உண்மையிலே உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது மிக நெய்சிருக்குது. இவ்வளவு பேர் வளர்ந்துருக்காங்கன்றது பெருமையா இருக்கு. நான் இந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு பெருமையை வெளியே சொல்லும்படியா இருக்கு. நன்றி. நம்மளுடைய போரம் ட்ரஸ்ட் ஒரு உணர்வு மட்டும் இல்ல, நகர்ப்புற வீட்டோர் காப்பகங்கள்ல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இயங்கிட்டு வருது. கடந்த 2009 இருந்து காப்பகங்கள் இயங்கிட்டு வருது. ஆண்கள் காப்பகம் தற்போது மந்தவெளியிலும், பெண்கள் காப்பகம் ஆர்எஸ்ஆர் அதாவது லைன் ஹாஸ்பிட்டல் ராயபுரத்தில் இருக்கீங்களா, அங்க பெண்களுக்கான காப்பகம் இயங்கிட்டு வருது. இந்த காப்பகம் எதற்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் காப்பகம் வீட்டோர்கள் இருப்பாங்க சாலை ஓரத்துல, அவர்களை இந்த ஷெல்டருக்கு அழைச்சிட்டு அவங்க சாலை ஓரத்துல இருக்கவங்கள நீங்க பாத்துருக்கீங்க. யாசகம் எடுத்திருப்பாங்க, காலில் புண்ணு இருக்கும், புண்ணு சொல்றாரு, சில நேரங்கள்ல புண்ணு வச்சுட்டு இருக்கும். அவங்களை கூட்டிட்டு போயிட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அவங்கள ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் ஷெல்டர் கூப்பிட்டு அவங்களுக்கு சிகிச்சை ஆதாரம் செஞ்சு அவர்களை ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பார்வைக்கு உகந்த நல்ல ஒரு மனிதனா நெருங்கிடுவோம். அது மட்டும் இல்லாம எங்க பாவத்துல அரசு சொல்லியிருக்கிற புரோட்டோகால் பிரகாரம் 6 மாத காலம் தங்கிக்கலாம். இந்த 6 மாத காலத்துல நாங்க என்னென்னலாம் செய்யணும்னா, அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க, ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதை தகவல்களா சேகரிச்சு
செயல்படுறது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பங்கள் இருந்தா குடும்பங்களை வச்சு ஏன் இவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இல்ல நீங்க ஏன் இது மாதிரி இருக்கீங்கிறதுக்கான மனநல ஆலோசனை இதெல்லாம் வழங்கி அது வழங்குவது மட்டும் இல்லாம அவர்களை அந்த குடும்பத்தோடு சேர்த்து இப்போ மனுஷன் அதாவது ஒரு 30-35 வயசு இருக்கிற நபரா இருந்தா ஆட்சி போயிட்டு அதாவது அவங்க குடும்பத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ குடும்பங்களுடைய சப்போர்ட்டிவ் இல்லாதவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாம் வந்து ஊர்ல வந்து அப்பா அம்மா பார்த்துக்கணும் அம்மா அம்மா பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது போல பெற்றோர்களால வந்து பெற்றோர்களை பாதுகாக்க முடியாதவங்களுக்கு வந்து அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவருடைய குடும்பங்களோடு பேசி சேர்க்க இயல முடியலன்னா அவங்களுக்கு அரசு நிதி உதவி பெறும் இல்லங்கள் இருக்கு. அந்த இல்லங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்துவோம் ஒப்படைக்கும். அவங்க அவர் அங்க சேர்ந்த நாள்ல இருந்து அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவங்க அவர் தேடி பாதுகாத்து அவருக்கு மருத்துவ வசதி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இது இல்லைன்னா ஏதாவது அவர்களுக்கு அறுவை சிகிச்சையோ வேற ஏதாவது வேணும்னா அதுக்கு வந்து ஸ்பான்சரோ எல்லாத்தையும் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த எல்லாமே வந்து காவல்துறை எழுதிட்டு வருது. அவங்களோட உதவிகள் வந்து எழுதி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஃபேமிலியா இருந்தா ஃபேமிலியோட சேர்த்துருவோம். இண்டிவிஜுவலா இருக்கும். நான் இல்ல சார் குடும்பத்தோட சேர முடியாது, நான் போயிட்டு ஏதாவது இல்லத்தெல்லாம் கழிக்க முடியாது, நான் வந்து என் சொந்த காலம் எடுக்க போறேன். இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா, நான் பீன் கார்டை ஓடுறேன், எனக்கு சேமிப்புல இவ்வளவு கணக்கு இருக்கு அப்படிங்கிறது தன்னுடைய ஹீரோ அதாவது அதாவது சொல்லுவாங்க நான் அடுத்ததும் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன இருக்கும், எனக்கு வாழ்க்கை வந்து திரும்ப வந்து தொடங்க போகுது, ஹீரோல வந்துருச்சு, அதுல இருந்து நான் தொடங்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட மாணவர்களுடைய ஆட்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதுமா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி செஞ்சு அவங்களுக்கு வங்கி கணக்கு ஓபன் பண்ணுவோம். அம்மாவுக்கு தெரியும் நம்மளுடைய காப்பகங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து சோசியல் என்டர்டைன்மெண்ட் அதாவது இந்த வங்கி கணக்கு கொடுத்தவங்க அவங்க வந்து எளிமையான முறையில ஓபன் பண்ணி தராங்க. அதோடைய சேவைக்காக அம்மாவுக்கு நன்றி. பேருந்துல இந்த பயணத்துல ஒரு பெண்ணோட பயணம் சிறப்பாக அமைந்த ஒரே கூட்டம் ஒரே நெரிசல் பின்னாடி இருந்து வந்தவா என்ன தீவிரம் பாதைகளை தினமும் சமைக்கிறேன். இந்த கடைகளில் வேலை சொல்றாருன்னா பாதி கத்தியா